ஜலத்திலையும் இருக்கார், ஸ்தலத்திலையும் இருக்கிறார், மனுஷன்லயும் இருக்கார், மிருகங்களையும் இருக்கார். அப்படி எல்லா விதத்திலையும் இருக்கிறார். சத்வர உச்சார் பிரகலாதி பிம்பல் அப்படி எல்லா இடத்திலையும் இருக்காருன்னு அவன் சொல்லி நாராயண நாமத்தை சொன்னதுனால பிரகலாதனுக்காக ஒரு பிம்பமா உடனே வெளிப்பட்டான் நரசிம்ம சுரூபமா. அடுத்தது சொல்ற உத்தவா லாதலா. ஆனா உத்தவனுக்கு அவனோட பக்தியானது, அவனோட பிரேமையானது, அவனோட ஞானமானது அந்த கிருஷ்ணனை நோக்கி போச்சு. அந்த கிருஷ்ணனும் அவனும் ஒண்ணுங்கிறதுனால கிருஷ்ணனுக்கு அப்படி கிருஷ்ணன் அவனுக்கு உத்தவனுக்கு வாரி சொன்னார், நீ போமா பத்ரிகாசிரம் போயிடு, அங்க போய் இதுல இருக்கவே இருக்காது, அந்த யாதவர்களோட எல்லாம் அழிஞ்சு போயிடு, அங்க விதுரரை கிளப்பி விட்டுறாரு, உத்தவரை கிளப்பி விட்டுறாரு. எல்லாம் பகவான் எத்தனை பேர் அழிஞ்சாலும் அத்தனை பேர் அழியக்கூடியவா. தன்னுடைய யாதவ குலத்துல எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டா, 11,108 பேரை கல்யாணம் பண்ணி அத்தனை பேரும் வந்துட்டு அந்த குளத்தை பெருசா பரப்பிட்டார். கடைசியில அந்த குளத்துல இருக்கிறவா என்னன்னா ஸ்வதர்மத்துல இருந்துட்டாலும் அகங்காரம் அமகாரத்தோட இருந்ததுனால பகவான் சங்கல்பிக்கிறார், இது எல்லாம் நாசமாகட்டும், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறத அவர் ஒருத்தர் மூலமா செலுத்தி அந்த கடைசியில அந்த சாம்பன்றவனுக்கு அவன் ஒரு உலக்கைய வச்சுட்டு கேட்கிறான், இது நான் இருக்கிறது நான் கர்ப்பவதியா, உள்ள இருக்கிறது ஆனா பெண்ணான்னு கேட்கிறான். அப்ப சொல்ற இந்த இருக்கிறது உலக்கை அப்படிங்கறது அந்த சாதுக்கெல்லாம் சொல்லி இதேனால இந்த உலக்கையினால உன் குடம் அழியட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகவானுக்கு முன்னாடி இந்த சாம்பல் சொல்றான் கிருஷ்ணனுக்கு முன்னாடி, கிருஷ்ணன் பேசாம இருக்கும். ஏன்னா நியதி அதுதான், தான் படைச்சதை தானே படைக்கிறார் பகவான், தானே எடுத்துக்கிறார். சத்வர உச்சார பிரகலாதி பிம்பலா உத்தவா லாபலா கிருஷ்ண தாத்தா. இப்ப கிருஷ்ணன் தாத்தா கொடுக்கிறவனா இருக்காங்க. ஞானதேவா மனே நாமஹே சுலபம். அப்ப நம்ம பகவான போய் அடையணும்னா என்ன, ராம 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 ராம